February verse 17 to 31, we are reviewing. Verse 17ல வந்து I am the subject, பார்ப்பவன். இந்த உடல் தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானம். ஆத்மா ஆகாசத்தை போல நிறைந்தது, பகுதிகள் உறுப்புகள் அற்றது. எப்படி உறுப்புகள் உள்ள உடலாக உடல் ஆத்மாவாக இருக்க முடியும்? பிகாஸ் ஆத்மா இஸ் ஏகம். verse 18ல வந்து ஆத்மா நியாமகா, இயக்குவது. உடல் நியமகனா இயக்கப்படுவது. நியாமகங்கிறது சக்கோர பட்சி மாதிரி இதுல ஆத்மபோதனை பார்த்திருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் வெளியே இருக்கக்கூடிய உடலும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு 18. 19ல வந்து ஆத்மா ஞான வடிவமானது, சைத்தன்ய வடிவமானது, உணர்வு வடிவமானது, உடல் மாம்சமயமானது. எப்படி அது இரண்டும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறது 19. 20ல வந்து ஆத்மா எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்வது, இவைகளெல்லாம் கடந்தது. உடல் தமசிலிருந்து தோன்றியது, இருள் வடிவமானது, அஞ்ஞானமாக இருக்கக்கூடியது. அது இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? 21 வந்து ஆத்மா நித்தியமானது, 3 காலங்களையும் கடந்தது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. இந்த உடல் அனித்தியம், டிரான்சிட், தேச காலத்திற்கு உட்பட்டது. ஆத்மா நித்தியம், இது அனித்தியம். ஆத்மா பார்ப்பவன், உடல் பார்க்கப்படும் பொருள், சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தே கேனாட் பி சேம் அப்படிங்கிறார் 21ல. 22 ஆத்மா வடிவமானது, பிரகாசிக்க செய்வது. ந அக்னி யாத்தி தீப்திவத்து, நெருப்பு மாதிரியான்னு கேட்டாக்க அக்னியால் இருளையும் காண முடியாது, அறிய முடியாது. அக்னி வந்தால் இருள் போய்விடும். ஆத்மா இருளையும் பார்க்க முடியும். இருளையும் பகலையும் பார்க்கிறது ஆத்மா. 22 சொல்றார். 23 உடல் வேறு ஆத்மா வேறு என்று பல யுக்திகளை கூறினாலும் அழியாத பொருளை அறிந்து கொள்ளாமல் அழிகின்ற பொருளை பிடித்து கொண்டு தானே அழிகிறான் மூடன். அஹோ அப்படிங்கிற 23ல அஹோனாக்க பரிதாபம், ஐயோ பாவம் அப்படிங்கிறார். 24ல வந்து அசத் வடிவமான உடல் நான் அன்று என்று உபனிஷத்துக்கள், வேதாந்தங்கள் அபேதத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஜீவன் பிரம்மமே, அதாவது அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்றோம். அண்டம் இஸ் காஸ்மிக், பிண்டம் இஸ் இண்டிவிஜுவல், வெஸ்டி. நான் பிரம்மமாக இருக்கிறேன், அதுதான் ஞானம். 25ல வந்து நிர்விகாரோ, அதாவது தோற்றம் இல்லாத நிலை, மாடிஃபிகேஷன் இல்லாத நிலை. ஜானகி வர 26 வந்து நிராமயா, நிராபாசகா, நிர்விகல்பகா. ஆத்மா நோயற்றது, ஸ்வயம் பிரகாஷகா, விளக்க முடியாதது. இதுதான் நான் உடல் அல்ல அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். 27 கனெக்டிங் நிஷ்குணோ கனெக்டிங் நிஷ்கிரியோ நிஷ்குணோ நித்தியோ, குணங்களை கடந்தது, இல்ல எந்த செயலும் செய்யாதது, அக்கர்த்தா அபோக்தா, நித்தியமாக இருக்கக்கூடியது. verse 28 நிர்மலா நிஷ்சலா அனந்தா, அதாவது அவித்யை அற்றது, அசையாதது, எல்லையற்றது அப்படின்னு சொல்றார். வெல்கம் ஜானகி. இந்த ஆத்மா இந்த உடலில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாக்க, உடலை பார்க்கிறோம். இந்த உடல் வந்து தேச கால வஸ்துக்கு அப்பாற்பட்டது. சாரி, இந்த ஆத்மா. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணீங்க? இல்ல ஸ்டார்ட். சோ இந்த கருவி ஐ cannot see what ear can see. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. 5 புலன்களால் ஆத்மா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் த 5 சென்சஸ்.
இப்படிப்பட்ட ஆத்மாவே நீயே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி இல்லை அப்படின்னு சொல்லி verse 30 சொல்றார். அதுக்கு பேர் தான் அதுதான் தேகாதீதம், பியாண்ட் திஸ் பாடி. ஸோ நம்ம வந்து 31ல இன்னைக்கு பாக்குறோம். 31 வந்து அகம் சப்தேன விக்யாதா ஏக ஏவ ஸ்தித பரஹ ஸ்தூலஸ்து அநேகதாம் பிராப்தா கதம் சத்யா தேககஹ புமான். அதாவது கதம் சத்யா தேககஹ புமான்ங்கிறது 4வது லைன்ல வருது, 4வது பாதம்னு சொல்லுவோம். 4th லைன்ல வருது வந்து 31 to 33 சேம் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி இந்த உடல் ஆத்மாவாக முடியும்? உடல் ஆத்மாவாக ஆக முடியாது. பரஹானாக்க வேறானது. பல உடல்கள் இருப்பது போல் பல ஆத்மாக்கள் கிடையாது. ஆத்மா ஏகம் அத்விதீயம், ஒன்லி ஒன். இப்ப சூரியன் இருக்கு, சூரியன் எல்லா இடத்துலயும் எல்லா வாட்டர் பாடிஸ்லயும் ரிஃப்ளெக்ட் பண்றது, பாண்டுல, லேக்ல, ஓஷன்ல, ரோட்ல, கார்னர்ல, சாக்கடையில, எல்லா இடத்துலயும். பட் தெர் ஆர் நாட் மெனி சன்ஸ். ஒரே ஒரு சன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, அது எல்லா உடல்களிலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அகம் சப்தேன வித்யா, அதாவது இந்த வேர்டு அகம், நான் அப்படின்னு சொல்றது, அது வந்து ஸ்திதா, அது எக்ஸிஸ்டன்ஸ். அதான் நான். இந்த உடல் அல்ல. அகம், I, that is existence. Anything that exists is existence. Anything that is existence is Brahman. So, யார் பலவாக காண்கிறானோ, இருமைகளை காண்கிறானோ, அவன் பிறந்து பிறந்து இறக்கிறான் அப்படின்னு சொல்றார். verse 31 line 3 என்ன சொல்றார்? ஸ்தூலஸ்து அநேகதாம் பிராப்தஹா. அதாவது ஆத்மா இருப்பது ஒன்றுதான், உடல் பலவையாக இருக்கிறது. எப்படி அந்த ஆத்மா உடலாக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒன்று என்று சொன்னாலே 2வது இருக்குன்னு அர்த்தமாகிறது. ஸ்பேஸ், ஆகாசம் ஒன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. there is no second. அதே மாதிரிதான் ஆத்மாவும் அத்விதீயம், இரண்டற்றது. ஒண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா அத்விதீயம். ஸோ நீ யூ சி த ஸ்னேக், பாம்பை பாக்குறியா? பாம்பு. நீ பாம்புன்னு எதை நினைச்சுட்டு இருக்கியோ அது பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் யூ அக்னாலேஜ் வாட் தி அதர் பர்சன் அண்டர்ஸ்டுட் அண்ட் தென் நெகேட் இட். ஸோ verse 32 சொல்றார், அகம் திருஷ்டதயா சித்தஹா தேகோ திருஷ்யவத் சித்தஹா மமாயம் இது நிர்தோஷः கதம் சத்யா தேககஹ புமான். நான் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது, அறியக்கூடியது. திருஷ்டதையா, நான் திருஷ்டாவாக இருக்கிறேன், பார்க்கப்படும் பொருள். நான் பேனா பாக்குறேன், பென்சில் பாக்குறேன், எத்தனையோ சாமான பாக்குறேன். ஆனா இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. அதே மாதிரி இந்த கையை பாக்குறேன், இந்த கையை பார்த்ததுனால என் கைன்னு சொல்றேன். யார் என்கிறது யாரு? ஸோ திஸ் பாடி, திஸ் ஹேண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. நான் பார்க்கப்படும் பொருள், நான் பார்ப்பவன். அதனாலதான் திருஷ்ய விவேகம்னு ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார் சங்கரர். திருக்னாக்க பார்ப்பவன், திருஷ்யம்னாக்க பார்க்கப்படும் பொருள். அதுல ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் என்னன்னாக்க ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக், தத்ருஷ்யம் திருக் து மானசம் திருஷ்யாதிபத்திய சாட்சி திருக் ஏவ நாத்து திருஷ்யத்தே. எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆத்மாவை கண்டுபிடிக்க ஒரு வழியை சொல்லி கொடுக்கறது. ரூபம்னாக்க வடிவம், பார்க்கப்படும் பொருட்கள். லோச்சனம்னா கண்ணு. சோ மனம், முதல்ல பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாம் கண்ணு பார்க்கறது. அந்த கண்ணை மனசு பார்க்கறது. அப்போ வந்து அந்த கண் பார்க்கப்படும் பொருள், மனசு வந்து பார்ப்பவன். மனதில் பல உணர்ச்சிகள் வருது, பயம், கோபம், சந்தோஷம், கவலை, அதெல்லாம் வருது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேரு விருத்தின்னு பேரு. விருத்தி எண்ணங்கள், உணர்ச்சிகள் எண்ணங்கள். விருத்திகள் எல்லாம் பார்க்கப்படும் பொருட்கள். ஆத்மா பார்ப்பவன். அந்த மனசை பார்க்கறது ஆத்மா. வெளிப்பொருட்கள் பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் கண்கள். கண் பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் மனம். மனம் பார்க்கப்படும் பொருளாகிவிட்டது. அப்புறம் பார்ப்பவன் சாட்சி, ஆத்மா. அந்த சாட்சியை எதுவும் பார்ப்பதில்லை. ஸோ verse 32 சொல்றான், நான் திருஷ்டாவாக இருக்கிறேன், therefore இந்த உடலும் நானும் வேறானவை அப்படின்னு சொல்லி 32 முடிக்கிறார். 33 வந்து அகம் விகாரஹீனஹா தேகோ நித்தியம் விகாரவான்
इति प्रतीयते साक्षात् कथं सत्या தேககோ புமான். விகாரஹீனானாக்க என்றுமே மாறாதது. அவயவங்கள் இருந்தாக்க அது மாறும் பிரியும், என்றுமே மாறாதது. சேர்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் மாறிவிடும். இப்போ எத்தனையோ நம்ம பாடியிலேயே எத்தனையோ ஜாயின்ஸ் இருக்கு. ஜாயின்ஸ் எல்லா ஜாயின்ஸ்க்கும் லிகமெண்ட்ஸ் வேண்டியிருக்கு. they hold the bones together. அதே மாதிரி ஷோல்டர்னாக்கா மசில்ஸ் டெண்டன்ஸ் எல்லாம் சொல்றாங்க மெடிக்கல் டாக்டர்ஸ். நீனாக்கா அதுலயும் நீ முட்டிக்கும் 2 விதமான லிகமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று சைடு வாஸ் மூவ் பண்ணும், ஒன்று டூ அண்ட் ஃப்ரோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் மூவ் பண்ணும். அந்த லிகமெண்ட்ஸ் வேணும். கோலேட்டரல் லிகமெண்ட் சொல்லுவா. அதே மாதிரி பேக் போனுக்கு வர்டிபிராக்கும் வேணும். அதுல எல்லாத்துக்கும் நடுவில் ஜெல் இருக்கு. அந்த ஜெல் இருந்தா தான் எல்லாத்தையும் போன்ஸ் 2 போனு உரசிக்காம இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருந்ததுனாக்கா அந்த பாயிண்ட் போயிடுத்துனாக்கா அந்த that which joins போயிடுத்துனாக்கா அது பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாம ஆத்மா ஏக்கமாக இருக்கக்கூடியது, ஒன்றாகவே இருக்கக்கூடியது. சேர்க்கை இல்லாமல் இருப்பதற்கு விகாரம் மாற்றம் ஏற்படவே முடியாது. எங்கும் நிறைந்திருக்கும் பொருளுக்கு பிறப்பு இறப்பு மாற்றம் வளர்ச்சி தேய்மானம் எதுவுமே கிடையாது. எங்கும் எப்போதும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரே வஸ்து ஆத்மா. இறைவன்கிற பேர் எப்படி வந்தது? இப்ப நம்ம வெளியில போயிட்டு வரோம், வீட்டுல எல்லா சாமான் எல்லா டாய்ஸும் கிடக்கு, ரூம் முழுக்க. நம்ம என்ன சொல்றோம், எப்படி இதெல்லாம் இறைஞ்சு கிடக்குங்க அப்படின்னு கேக்குறோம். இறைஞ்சுனாக்க இட் இஸ் ஆல் எவ்ரிவேர். அதான் இறைவன்னாக்க ஆல் பர்வேசிவ் எவ்ரிவேர்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் இறைஞ்சு கிடப்பவர் இறைவன். ஸோ அவன் அப்படிப்பட்டவர், ஏக்கமாக இருக்கக்கூடியவர், எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவர், விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அவர் எப்படி தேகம், ஆனா தேகம் அனித்தியம், விகாரம் அடையக்கூடியது. அது எப்படி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறார். இப்போ அடுத்தது ஒரு எந்த பாடியுமே they keep changing every 7 years. எல்லா செல்ஸும் மாறிடும். அதனாலதான் இன்ஃபென்ட், சைல்டு, அடாலசன்ட்னு சொல்றோம். அடல்ட், சீனியர்னு. எவ்ரி 7 years they change. ஸ்டொமக் லைனிங் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும், கனெக்டிங் டிஷ்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும், எல்லாமே பாடி மாஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அது போக போக ஆட்ரோஃபின்னு சொல்லுவோம், தேய்மானம் நடந்துட்டே இருக்கும். சின்ன 25 வயசுல இருக்கிறவர்களுக்கும் 50 வயசுல இருக்கிறவர்களுக்கும் 75 வயசுல இருக்கிறவர்களுக்கும் there is a difference. இம்யூன் சிஸ்டம் குறையறதுன்னு சொல்லுவோம். க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, பிரத்யட்சமா தெரியறது எல்லாருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உடல் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மாவுக்கு மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றாரு. 34 to 37 சிறுபியம் ஸ்ருதி உடலையும் ஆத்மாவையும் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்றாரு இங்க. 34 to 37. 34ல என்ன சொல்றார்? யஸ்மாத் பிரமிதி ஹிருத்யாத் தயா புருஷ லட்சணம் வினிர்ணீதம் விசுத்தேன கதம் சத்யா தேககோ புமான். எந்த ஆத்மாவை விட உயர்ந்ததாக ஒன்று கிடையாதோ, தாழ்ந்ததாக ஒன்று கிடையாதோ, சமம். நிர்குண பிரம்மத்துக்கு பேரே ஒரு சமம்னு பேரு. விஷ்ணுனாக்க இந்த ரூபத்தோட இல்லாத நிர்குண பிரம்மத்துக்கு பேரு விஷ்ணுஹோ. சமமாக பரவி இருக்கிறார் எல்லாத்துலயும். ஒரு எறும்புலயும் இருக்கார், யானையிலையும் இருக்கார், மனுஷன்லயும் இருக்கார். எதை விட உருவத்தில் சிறியதாகவும் கிடையாதோ பெரியதாகவும் கிடையாதோ, எது ஒன்றேயாக இருக்கிறதோ, எது இந்த உலகத்தில் பூர்ணமாக வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடல் எல்லா பிரபஞ்சத்தையும் வியாபித்திருக்க உடல் இல்லையே. உடல் இஸ் லிமிட்டட், ஒரு இடத்துலதான் இருக்க முடியும். ஒரு தேச கால வஸ்துவோட லிமிட்டட் இருக்கு. அதனால இது எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். So verse 34 continuation. இந்த பிரபஞ்சத்துல ஒரு சிறிய பகுதி எடுத்துட்டு இது என் உடல்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நாளைக்கே போறது. இந்த அழியக்கூடிய அனாத்மாவை உடலை பிடித்து கொண்டு நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த உடல் எப்படி ஆத்மாவாக ஆக முடியும் அப்படின்னு கேட்கிறார் அந்த பூர்வபக்ஷி கிட்ட. வினிர்ணீதம் விமூடேன, சுத்தி வேதாந்தம் கூறுவதை நன்றாக அறியக்கூடிய ஞானிகளால் இவ்வாறு கூறப்படுகிறது அப்படிங்கிறார்.
விமுடன்னாக்க விகத மூட பாவேன, யாருக்கு இந்த மாயை என்ற மறைவு போய்விட்டதோ அவர்களால் கூறப்பட்டதுன்னு அர்த்தம். ரிஷிகள், ரியலைஸ்டு பீப்புள் அப்படின்னு. இன்னொரு அர்த்தம் விமூடாம் இன அப்படின்னாக்க ஒரு இனத்தின் தலைவன். விமூடானாம் இன, அந்த இனனாக்க ஒரு இனத்தோட தலைவன். இந்திரனுக்கு பேரு, அதுல இருந்தா இந்திரன்கிறவோட வந்தது. சோ இந்திரன்கிறது தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ரெண்டாவது மீனிங் அந்த விகத விமுடன்கிறதுக்கு மீனிங். சோ விமூடானாம் இனக என்றால் மூடர்களுக்கு தலைவனேன்னு இன்னொரு மீனிங். சோ தேகாத்மவாதிகளுக்கு, உடலையே ஆத்மாவாக நினைத்து கொண்டிருக்கிறாயே, அது எப்படி எப்ப முடியும், அப்படி ஸ்ருதி இப்படி சொல்றதே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதாவது ignorant people, those who do not know Atma. Verse 35, Sarvam Purushaha eva iti yukta Purusha Sankitaha abhiyuchyate yudataha vritya katam satya dehat deha puman. புருஷ சுக்தத்திலையும் சர்வம் புருஷ ஏவ இத்தின்னு சொல்லியிருக்கு. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 காலங்களிலும் இருப்பதும் 3 காலங்களை கடந்து இருப்பதும் அந்த ஆத்மா தான். உபனிஷத்துல அசங்கோயம் புருஷா, இந்த ஆத்மா எதிலும் பற்று இல்லாமல் எதிலும் ஒட்டாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது உபனிஷத்துல. இந்த உடல் எல்லா விதமான மலம் அழுக்குகளையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த உடல் எப்படி ஆத்மாவாக ஆக முடியும்? அதுல பிரகதாரண்ய உபனிஷத்துல ஜோதி பிராமணம்னு ஒரு சாப்டர் இருக்கு. ஸ்வயம் ஜோதி, எந்த ஜோதியினால் எந்த விளக்கால் எல்லாம் விளக்குகிறதோ என்பது பல உதாரணங்களோட சொல்றார். ஆத்ம ஜோதியிலிருந்து வந்தது. அது ஏக ஸ்லோக்கிலையும் வர்றது நம்ம பார்க்கலாம். பகல்ல சூரியன், இரவுல சந்திரன், நட்சத்திரங்கள், நெருப்பு முதலிய மனதுக்கு எல்லாம் தெரிகிறது. கடைசியில் சாட்சி பூத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எல்லாவற்றையும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. எப்படி எப்ப இந்த உடல் தான் ஆத்மா என்னை சொல்ல முடியும்? நான் சொல்றத இது நம்ம உடலை தான் சொல்றோம், ஆத்மாவை சொல்றது இல்லை. இதெல்லாம் ஸ்ருதியை எடுத்துக்கிறதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் அவர் எம்பசைஸ் பண்றாருங்க. இதெல்லாம் நம்ம ஆத்மபோதால பார்த்ததுதான். சர்வம் கல்பித்தம் பிரம்மா அப்படிங்கிற, அதாவது இருக்கக்கூடியது எல்லாமே பிரம்மனே இருக்கிறது. த இருத்தல், த ஈஸ்னஸ் இஸ் பிரம்மன். அது கூட பிரம்மன் கூட காட் ஈஸ்ன்னு சொல்ல முடியாது. ஈஸ்னாக்கோ இட் கேன் பிகம் எ வாஸ் சம்டைம்ஸ். அதனால இருத்தல், த எக்ஸிஸ்டன்ஸ், த ஈஸ்னஸ் தான் முக்கியம். இப்போ பாக்கி எல்லாமே நாமரூபம் தான். ஒரு கிளே இருக்கு, களிமண் இருக்கு, பானைகள் இருக்கு. அதுலயே அந்த களிமண்லயே அது சர்க்கஸ்திதி லயம், அதுலயே ஒரிஜினேட் ஆகி அதுலயே லயம் நிலை பெற்று அதுலயே லயம் அடைகிறது. அதே மாதிரிதான் வாட்டர் அண்ட் பபிள்ஸ், ஜெனரேஷன், ஆபரேஷன், டிசல்யூஷன். சோ இப்படி இருக்கிறத விளக்கப்படும் பொருள் எப்படி எப்ப ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவாக ஆக முடியும் அப்படின்னு 35ல முடிக்கிறார். 36ல அசங்கஹா புருஷா புரோக்தோ பிரகதாரண்யக்கே அபிச்ச ஆனந்த மல சிருஷ்ட கதம் ஸ்தியோ தேககா புமான். அசங்கஹா எதனுடன் தொடர்பு இல்லாதது. சூரியன் ஆறு, குளம், குட்டை, சாக்கடையில் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறது. சூரியனுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் பலனும் ஏற்படாது. ஆனால் இந்த உடல் மலங்களை சேர்ந்தது, மலங்களால் ஆனது. பாப புண்ணியங்களுடன் கூட இருக்கக்கூடியது. உடலுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சம்ஸ்காரங்கள். அவித்யா, காமம், கர்மம். உடல் எல்லையே இல்லாத அளவு. எதிலும் பற்று இல்லாதது ஆத்மா, எல்லாவற்றிலும் பற்று உள்ளது உடல். இவை இரண்டும் எப்படி நீ ஒன்று என்று சொல்லுகிறாய்? எப்படி நீ நான் ஐ ஆம் தட்னு சொல்லாம நான் தான் இது அப்படின்னு எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்கிறார். 37ல இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியானது, தானே ஒளிரக்கூடியது அப்படிங்கிற. அதாவது அசங்கோயம் புருஷகான்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு சொல்ற பதில் இந்த உபநிஷத்தை மையமாக கொண்டு இந்த ஆத்மா தானே ஒளிரக்கூடியது, அது இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது. அது இருப்பதினால்தான் எல்லாரும் ஒளிர்வது போல் தோன்றுகிறது. ஆச்சாரியர் பலவிதமான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். ஒரு கருத்து எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்லோகத்திலையும் அவரால் சொல்ல முடியும். ஏக ஸ்லோகில சொன்ன மாதிரி
அதே ஒரு கருத்தை எடுத்துட்டு 10 விதமான ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கார், 100 விதமான ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கார், 1000 விதமான ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கார். ஏகஸ்லோகி, தசஸ்லோகி, சத்தஸ்லோகி, உபதேச சாஸ்திரி, ஆத்மபோதா, அப்ரோக்ஷ அனுபூதி, எத்தனையோ விதத்துல சொல்லியிருக்காரு. இருக்கிற அந்த 29 வயசு தான், 32 வயசுல இருந்தா லாஸ்ட் 3 இயர்ஸ் அவர் ஹி வாஸ் இன் மௌன விரதம். 29 வரைக்கும் தான் அது பண்ணினார் பண்றதெல்லாம். அதுக்குள்ள இத்தனையும் பண்ணி வச்சிருக்காரு அவர். ஏகஸ்லோகத்தில் வந்து பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்பட்ட ஜோதிர் பிராமணம்னு ஒரு சாப்டர். அதுல சொல்றார், ஸ்வயம் ஜோதிகி, தானே ஒளிர் வடிவமானது ஆத்மான்னு அங்க சொல்றது. மற்ற எல்லா பொருட்களும் ஒளிர வேண்டும் என்றால், விளங்க வேண்டும் என்றால் அந்த ஆத்மா ஒளிர வேண்டும் முதலில். அது ஒளிர்ந்தால்தான் மற்றவை ஒளிரும். இந்த கண்ணு, மூக்கு, 5 சென்சஸ், ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணணும்னாக்கா அந்த ஆத்மா இருந்தா தான் இதெல்லாம் ஒளிரும். இல்லைன்னா இது எதுவுமே ஒர்க் பண்ணாது. ஏகஸ்லோகில ஒரு சீடனிடம் குரு கேட்கிறார். எப்பவுமே குரு கிட்டதான் சீடன் கேள்வி கேட்பான். இந்த ஏகஸ்லோகில மட்டும் குரு சீடனை கேள்விகளை கேட்டு கேட்டு அவருடைய ஞானத்தை மீண்டும் மீண்டும் சோதித்து இன்னும் கூர்மைப்படுத்துறார். ஆத்மாவை புரிய வைக்க இந்த குரு வந்து நேரோஸ் டவுன் பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? இந்தியாவா? ஆமா இந்தியா. இந்தியால எங்க? சென்னை. சென்னையில எங்க? மயிலாப்பூர். மயிலாப்பூர்ல எங்க? ஆர்கே மட் கிட்ட. அப்படி நம்ம கேள்வி கேட்டு கேட்டு we go inside. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த குரு வந்து ஏகஸ்லோகில கேட்கிறார் ஸ்டூடெண்ட் கிட்ட, கிம் ஜோதிஹி தவ, எது உனக்கு ஞானத்தை கொடுக்கிறது? எது உனக்கு இருட்டில் இரவில் விளக்காக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவன் யோசிச்சு பகலில் முதல்ல பானுமான்னா சூரியன். சூரியன் பகலில் சூரியனாக தெரிகிறது. சூரியன் இருக்கிறதுனால எல்லாம் தெரியறது அப்படிங்கிறான். ராத்திரம் அப்படின்னு கேட்கிறார். பிரதிபாதிக்கம். பிரதிபாதிக்கம்னா விளக்கு, சந்திரன், ஸ்டார்ஸ், அதனால ராத்திரி தெரியறது அப்படிங்கிறான். இந்த சூரியன், சந்திரன் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஜோதி என்ன அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் தெரியறது எப்படி தெரியறதுன்னு, என்னோட கண்ணுனால தெரியாது. என் கண்ணு இல்லைன்னா அந்த சூரியன் இருந்தாலும் தெரியாது. சோ என்னோட கண்ணு அப்படின்னு சொல்லு. கண்ணை மூடிக்கொண்டால் சிலது தெரிகிறதே, அது என்ன கேட்கிறேன். என்னுடைய புத்தி, மைண்ட்ல இருக்க புத்தி. சரி, புத்தியை விளக்கக்கூடிய ஜோதி எது? அப்ப அந்த சீடன் யோஜனை பண்ணி பாக்குறான். இந்த புத்தியை விளக்கக்கூடிய ஒளி வந்து ஆத்ம ஒளி. சோ குருவிற்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு ஆத்ம ஞானம் வந்து சொல்லிட்டு, நீதான் அந்த பரமாத்ம ஜோதி, நீதான், நீயே அது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். சீடன் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். அதான் ஏகஸ்லோகியோட ஃபுல் மீனிங். ஒரே ஒரு ஸ்லோகம் தான். சோ இந்த verse 37ல லைன் 1 and 2ல அது இருந்து கொண்டு புத்தியை ஒளிரச் செய்கிறது. இந்திரங்கள், கண் இவைகளை எல்லாம் ஒளிரச் செய்கிறது. கண் மூலமாக உலகில் தெரியும் பொருட்களை ஒளிரச் செய்கிறது. இந்த ஒளிர்கின்ற ஆத்மா ஒளிர்வதனால் தான் எல்லாம் ஒளிர்வது போல் தோன்றுகிறது. ஜடஹா பிரகாஷ்யம். இந்த உடல் ஜடமானது, மற்றவரால் ஒளிரப்படுத்தப்படுவது. பரப்பிரகாஷ்யம், நாட் ஸ்வயம் பிரகாஷ்யம். ஆத்மாவை அண்டியே ஒளிர்கிறது. It is leaning on something and that has to be there to illumine. அப்படிப்பட்ட இந்த உடல் எப்படி ஆத்மாவா இருக்க முடியும்? இதுவரை லாஜிக் யுக்தியையும் ஸ்ருதியையும் வச்சு சொல்லிட்டார். இதெல்லாம் வேதாந்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டவை. ஸ்ருதி வேதத்திற்கு 2 செக்ஷன் இருக்கு, கர்ம காண்டம், ஞான காண்டம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் ஞான காண்டம், வேதாந்தம், உபனிஷத் அடிப்படை. ஆத்மாவை கத்தியால் வெட்ட முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, நீரினால் நனைக்க முடியாது, காற்றினால் உலர வைக்க முடியாது. பலர் இதுக்கு வருவதில்லை, தேவையில்லை. எனக்கு யாருக்கு பல ஜென்மங்கள் பிறந்து பிறந்து ஒரு சலிப்பு ஏற்படுறதோ, இனிமே என்ன வாழ்க்கையில இத்தனை பணம் பண்ணியாச்சு, வீடு வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே என்ன, வாட் இஸ் த யூஸ் அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்தா தான் அவ வந்து வேதாந்தத்திற்கு வருவா. சோ நம்ம வேதத்துல வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. யூ கேன் எக்ஸ்பெக்ட், யூ கேன் மேக் மணி, யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் அட் சம் பாயிண்ட் யூ வில் ஸ்டார்ட் திங்கிங், வாட் இஸ் த பாயிண்ட்? எனக்கு என்ன வேணும்? எனக்கு 2 வேளை சாப்பாடு வேணும், இருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், அவ்வளவுதான். இத்தனையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. சோ அந்த சலிப்பு வந்தா தான் வருவான்னு சொல்றாரு இங்க.
இன்னும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், பேரனுக்கு கிராஜுவேஷன் ஆகணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு குழந்தை பிறக்கணும், இப்படி எல்லாம் இருந்ததுனாக்க சொர்க்கலோகம் போகணும், பிரம்மலோகம் போகணும்னு நினைக்கிறவள்லாம் கர்ம காண்டத்திலேயே இருப்போம். ரிச்சுவலிஸ்டிக். அந்த வேதத்தை பண்ணி பண்ணி என் குழந்தைக்கு பிறக்கணும், அது வேலை கிடைக்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ ஆனா நீ கேட்கறது எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதுல என்ன சந்தோஷம் இருக்கிறது? நான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன லாபம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? அப்படிப்பட்டவர்களுக்கு வெர்ஸ் நம்பர் 38 பதில் சொல்றார். இதை தெரிஞ்சதுனால என்ன லாபம் சொல்றாரு. கர்ம காண்டத்துல கூட ஆத்மா இந்த உடலை வேறானதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றார் வெர்ஸ் 38. அதாவது புரோக்தோ அப்படி கர்ம காண்டேனே அஹி. அதாவது இந்த ஆத்மா நித்தியமானது. கர்ம காண்டத்தில் இருப்பவர்கள் இங்கு யாகம், யஜ்யம், தானம், தபஸ் இதெல்லாம் செஞ்சு சொர்க்கலோகத்துக்கு போய் புண்ணியத்தை அனுபவிக்க வேண்டும், இல்ல அடுத்த ஜென்மத்திலேயாவது புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு பண்றவா இருக்கா. அதாவது இந்த உடல் போன பிறகு எப்பொழுதோ என்றோ எனக்கு புண்ணியம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த உடல் அழிந்தாலும் இந்த கர்மத்தின் பலம் வேறு ஒரு பிறவியில் எனக்கு வரப்போகிறது என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. கர்மகாண்டத்தில் இருப்பவர்களுடைய நம்பிக்கை அது, கொள்கை அது. பலன் இவருக்குத்தான் வரும், வேற யாருக்கும் வராது. இவர் இருந்தா தானே இவருக்கு இந்த பலன் வர முடியும். சோ கர்மகாண்டம் சொல்றது உடல் மாறிக்கொண்டே இருக்கலாம். இந்த உடல் இருக்காது அனுபவிக்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா மாறாது. ஆத்மா நித்தியமானது. அது வேறு உடலில் அது அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றோம். உடல் அழியக்கூடியது, ஆனால் வேறு உடலில் அது பலனை அனுபவிக்கக்கூடியது. பலனை அனுபவிப்பது ஆத்மாதான். இது இரண்டும் எப்படி ஒன்று ஆகும்? சோ ஆத்மா உடலை விட வேறானதுன்னு கர்ம காண்டத்திலையும் சொல்றதுங்கிறதுக்கு எம்பசைஸ் பண்றார். வேதாந்தத்தை மட்டும் எடுத்துன்னு சொல்லல, கர்ம காண்டத்தையும் எடுத்துன்னு சொல்றார். So verse 39. லிங்கம் அநேகம் சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரிச்ச அவ்யாபகம் அசத்ரூபம் தத் கதம் சத்யாத் புமானியம். உடல் என்றால் ஸ்தூல சரீரத்தை குறிக்கிறோம். கண்ணுக்கு தெரியக்கூடியது வித் டைமென்ஷன்ஸ், அதான் ஸ்தூல சரீரம். மற்றொரு உடல் இருக்கு, நுண் சரீரம், சூக்ம சரீரம். அந்த சூக்ம சரீரத்துக்கு லிங்க சரீரம்னு ஒரு பேரு, மனம், அதான் மன உடல். அந்த லிங்க சரீரமும் ஆத்மாவை விட வேறானது. தட் இஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். நம்ம பார்த்திருக்கோம் ஆத்மா போதால தன்மாத்ராஸ்னால பண்ணிருக்கிறது. அதாவது ஆகாயம், காற்று, அக்னி, நீர், பூமியினால பண்ணினது. அநேக சம்யுக்தம். இந்த சம்யுக்தம்னாக்க சேர்க்கையில் ஆனது. அந்த அந்த 5 எலிமெண்ட்ஸோட சேர்க்கையால் ஆனது இந்த சூக்ம சரீரம். அந்த லிங்க சரீரம் பலவிதமான உடல்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. ஈச் பாடி, ஈச் பிசிக்கல் பாடி ஹேஸ் அ சூக்ம சரீரம், லிங்க சரீரம் இல்லையா? ஸ்தூல உடன் தொடர்பு கொண்டதாக உள்ளது. பட் ஆத்மா அசங்கோயம். ஆத்மா வேறு, லிங்க சரீரம் வேறு. இட் கேனாட் பி த சேம். ஒரே ஒரு லிங்க சரீரத்தை எடுத்திருந்தாலும் எந்த ஸ்தூல உடலுடன் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த உடலின் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மனம், புத்தி எல்லாத்தையும் சேர்ந்துதான் அது இருக்கு. சோ ஆத்மா அசங்கோயம் புருஷா. லிங்க சரீரம் சலம், அதாவது சஞ்சலமாகவே இருக்கக்கூடியது, அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது. இந்த ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம். மனசுல தாட்ஸ் போயிட்டே இருக்கு, எமோஷன்ஸ் போயிட்டே இருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சலம். ஆத்மா அச்சலம், ஆடாதது, அசையாதது, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது. லிங்க சரீரம் பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறது. விகாரி, விகாரம் அடையக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ சொல்ற அந்த லிங்க சரீரம் அவ்யாபகம். தட் இஸ் வியாபகம்னாக்க எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அவ்யாபகம்னாக்க லிமிட்டட், பரிச்சின்னம், லிமிட்டட். அசத்ரூபம், சத்து இல்லாமல் 3 காலத்திலும் இல்லாதது. ஒரு டைம்ல இருக்கும், ஒரு டைம்ல இல்லாம போயிடும். லிங்கம் சானாக்க சூக்ம சரீரம் அண்ட் காரண சரீரம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறார். ஆத்மா இஸ் லைக் எ ஜட்ஜ், சாட்சி. கிரிக்கெட்ல அம்பையர்னு சொல்றோமே, அந்த மாதிரி he doesn't take sides. He's just a சாட்சி, அப்சர்வர், திருஷ்டா. நாட் திருஷ்டியம், பார்க்கப்படும் பொருள் இல்ல. செயல்களில் ஈடுபடாமல் பார்த்து கொண்டிருப்பவர்.
சோ ஆத்மா வந்து அதிருஷ்டியம், அச்சலம், வியாபகம், சத். எப்படி இந்த ஆத்மா உடலாக இருக்க முடியும்? verse 40 verse 40ல என்ன சொல்றார்? தேகத்வயாத் அந்யஹா, அதாவது 3 விதமான தேகத்தை விட அந்நியமானது ஆத்மா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை விட அந்நியமானது. அதுவே புருஷஹா, உடல் என்ற நகரத்தில் புரியில் வசிப்பவன். இது பகவத்கீதாலையும் வரும். புருஷஹா இஸ் நாட், நம்ம தமிழ்லயோ ஹிந்திலயோ அந்த மீனிங் எடுத்துட்டு மேல் எடுத்துக்க கூடாது. புருஷஹா லிவ்ஸ் இன் புரி. புரினாக்க இந்த நகரம், இந்த பாடிய புரின்னு சொல்றோம். இந்த புரியில இருக்கிற ஆத்மா தான். அந்த பாடி இஸ் அ டெம்பிள்னு சொல்லணும். ஆக்சுவலி திஸ் இஸ் அ டெம்பிள். அதனால்தான் இந்த பாடி நல்லா கவனிச்சு பார்த்து வச்சுக்கணும். இது திஸ் இஸ் அ டெம்பிள். இந்த புரியில இருக்கிறவர் புருஷன். ஈஸ்வரஹா சர்வசக்திமான், சர்வாத்ம, அதாவது ஏக்கஹா, ஆனால் எல்லா உள்ளயும் இருக்கக்கூடியது. சர்வரூபகா, எல்லா வடிவங்களிலும் இருக்கக்கூடியது. ஒன் அப்பியர்ஸ் as many. நம்ம பாக்குறோமே, எத்தனையோ விதமான அனிமல்ஸ் பாக்குறோம், பீப்புள் பாக்குறோம். நம்ம முன்னாலே படிச்சிருக்கோம். விஜாத்திய பேதம், சஜாத்திய பேதம், சுகத பேதம்லாம் எல்லாத்தையும் இருக்கக்கூடியது அந்த ஒரு ஆத்மா தான். ஒன் அப்பியர்ஸ் as many. அந்த ஒன்றே மாறி விட்டதா? பால் தயிராக மாறி விட்டதா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. விகாரம் அடையல, அது அவிகாரி, அது மாறாது. ஆத்மா சர்வாத்தீதம், எல்லா ரூபங்களையும் கடந்து இருக்கக்கூடியது. அவ்யக்தகா அப்படின்னாக்க விகாரங்கள் அற்றது, மாற்றங்கள் அற்றது, எல்லாவற்றிலையும் கடந்து இருப்பது ஆத்மா. அதுதான் நான் அகங்காரம் அல்ல, நான் அதையும் கடந்தது. அகங்கார சாட்சின்னு சொல்லுவா. அகங்காரத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் நான். சோ வித்யாரண்யர் சொல்றார் அகங்கார சாட்சின்னு சொல்றார். சர்வ வல்லமையானது, எல்லா உடலிலும் உறைந்து இருப்பது, எல்லா வடிவமாகவும் இருப்பது, ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இருப்பது ஆத்மா. 41 to 100 ஆத்மாவை பத்தி தான் சொல்றாரு ஃபுல்லா, முழுக்க. நம்ம இதெல்லாம் பார்த்ததுதான் ஆத்ம போதா. அதனாலதான் ஆத்ம போதா படிச்சுட்டு இதுக்கு வந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ். ஸோ 101க்கு அப்புறம் ஆத்மாவை அடையும் வழியை சொல்லி கொடுக்குறார். 101 to 148. ஸோ வந்து ஒரு பர்சன் லிவிங் இன் த ஹவுஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹவுஸ்ன்னு பார்த்துருக்கோம். நம்ம ஆத்ம போதால பார்த்துருக்கோம் இல்லையா? போகஸ்தானம், இந்த இந்த உலகத்துக்கு இந்த உடலுக்கு வந்திருக்கோம் டு எக்ஸ்பீரியன்ஸ் த பெயின் அண்ட் பிளஷர். ஸோ புருஷகானா புரி சேத்த இத்தி புருஷகா, புரி நகரமாகிய இந்த உடலில் ஆத்மா வசிக்கிறது. அதனால்தான் இந்தியால எல்லா ஊர்லயும் பூர்னு முடியும். ஜம்ஷெட்பூர், ராய்ப்பூர், உதய்பூர், நாக்பூர், மயிலாப்பூர், காஞ்சிபுரம், எல்லாமே பூர்ல முடியும். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். கோரக்பூர், கான்பூர் நீங்க யோசனை பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இந்த புரின்னு இருக்கும். அதுதான் சர்வாத்மா. உடல்கள் பல உடல்கள் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு ஆத்மா. அந்த சீடனுக்கு இந்த கொஸ்டின் வருது, ஆத்மா வேறு உடல் வேறுன்னு ரெண்டு இருக்கே. பூமாலைக்கு சொல்ற, பூமாலையில் நார் இருப்பது போல் சர்வாத்ம அனுசூதம், எல்லாத்துலயும் அந்த நார் உள்ள போய் இருக்கிற மாதிரி இருக்கே. எப்படி ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கே அப்படிங்கிறதுக்கு தான் verse 41 சொல்றாரு. இப்போ இத்தி அகம் தேக பாவேன பிரபஞ்சஸ்ய சத்யதா யதாயுக்த தர்க்க சாஸ்திரேன ததா கிம் புருஷார்த்தா. அதாவது ஆத்மாவை விளக்க பல தர்சனங்கள் இருக்கு. தர்சனங்கள்னா பிலாசபி, ஆஸ்திக தத்துவங்கள், நாஸ்திக தத்துவங்கள், வெவ்வேறு கோணங்களில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல அலசி ஆராய்ஞ்சு இதுதான் ஆத்ம தத்துவம்னு கூறப்பட்டது. தர்க்க சாஸ்திரம்ங்கிறது டிபேட், பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு அவ சொல்வா. இந்த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ரியல். பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் நம் கண்களுக்கு புலப்படுகிறது, இது மட்டுமே உண்மை. வாட் ஐ சி இஸ் ரியல், தட் இஸ் அப்படிங்கிறது தர்க்க சாஸ்திரம். இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடல் உண்மை என்றால் இந்த உலகம் உண்மைதானே? ரெண்டுமே பஞ்சபூதங்களால் ஆனது தானே? ஆத்மா வேறு உடல் வேறுன்னு நீங்க சொல்றதையே இந்த உலகத்திற்கு ஒரு சத்தியத்துவத்தை கொடுத்துட்டேளே அப்படிங்கிறார்.
அதாவது பிரபஞ்சஸ்ய சத்யதா யதா யுக்த தர்க்க சாஸ்திரேன தத் கிம் புருஷார்த்தா. தர்க்க சாஸ்திரமும் அதை தானே சொல்றது. தேகம் ஆத்மாவை விட வேறானது என்பதனால் என்ன நன்மை? கயிறு வேறு பாம்பு வேறு ரெண்டுன்னு புரிஞ்சுனுட்டா அவ. மிஸ்இன்டர்பிரட்டட். துத்தியம் செகண்ட் இருக்கிறது போல பொருள்பட்டு விட்டது. பலவையாக இருக்கிறது என்று பொருள் ஆகிறது. தேகம் ஆத்மாவை விட வேறானது அப்படின்னா ரெண்டு இருக்குன்னு ஆயிடுறது. அப்படி சொல்றதுனால என்ன நன்மை? உடல் இருக்கிறது என்பதே தவறுதானே. ஆத்மா இருக்கிறது என்பதே தவறுதானே. இரண்டாவதாக இருக்கிறது, இரண்டு இருக்கிறது என்று அர்த்தம் ஆகிறதே அப்படின்னு கேட்கணும். பலவையாக யார் காண்கிறாரோ அவர் மரணத்திலிருந்து மரணத்துக்கு போகிறார்னு சுதி சொல்றது. ஆனா பல இருப்பது போல் எவன் பார்க்கிறானோ அப்படிங்கிறது நாட். பல இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, பல இருப்பது போல் எவன் பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மரணம் அடைகிறான். இருப்பது ஒன்றுதான். ஏன் அப்படி சொல்லப்பட்டதுனாக்க அவையெல்லாம் மித்தியான்னு காட்டுவதற்காக. அப்பியரன்ஸ் எல்லா உடல் வடிவங்களும் அசத் ரூபமாவே, அசத் ரூபம் மித்தியான்னு காட்டுவதற்காக. அசத்துனால் மித்தியா, வெறும் அப்பியரன்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஆதி உண்டு, அந்தம் உண்டு, டெம்பரரி, தோன்றுவது மறைவது. அது 42ல எக்ஸ்பிளைன் பண்றார். இத்தி ஆத்மா தேகபேதேன தேகாத்மத்துவம் நிவாரித்தம் இதானிம் தேகபேதஸ்ய அசத்துவம் ஸ்புடமுச்சதே. இதுவரை ஆத்மா வேறு உடல் வேறு என்று சொன்னதுனால உடலே ஆத்மாங்கிற கருத்து நீக்கப்பட்டு விட்டது. பிறகு பலவிதமான உடல்களும் அசத் வடிவமானதுங்கிறது ஸ்பஷ்டமாக கூறுகிறேன். பாம்பு என்ற ஒரு வஸ்து உண்மையிலே இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. பாம்பு வேறு கயிறு வேறு என்று சொல்லிவிட்டு பாம்பாக எதை நீ கண்டாயோ அது பொய், மாயை, அசத்துவம், சத்தற்றது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஆத்மாவையும் உடலையும். சார்வாக்கர்கள் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். சார்வாக்கள் எதை புலன்களால் அறிகிறார்களோ அது மட்டுமே உண்மை அப்படின்னு அவளோட தாட்ஸ் சேம். அதாவது ஒன் லைஃப் டு லிவ், ஈட், டான்ஸ் அண்ட் பி மேரின்னு சொல்லுவா. உடல் தான் ஆத்மா என்பது அவர்களுடைய கருத்து. சார்வாக்கர் கூறுகிறதையும் தவறுன்னு சங்கரர் நிரூபிக்கிறார். தேகம் ஆத்மாவை விட வேறானது என்ற ஸ்டேட்மெண்ட். இப்ப பலவிதமான உடல்களில் சத்து அற்ற நிலையை கூறுகிறேன். சத்துன்னு என்ன என்றால் என்ன அர்த்தம்? பாம்பின் உண்மையற்ற நிலை என்றால் அந்த பாம்பு கயிறை விட வேறானது அல்லன்னு காட்டணும். கயிறை விட வேறான இருப்பு அந்த பாம்பிற்கு கிடையாது. கயிறு இருக்கும் வரை பாம்பு இருக்கும். கயிற்றின் ஞானம் ஏற்படும் போது பாம்பு ஞானம் போய்விடும். ஆனால் கயிறு இருந்து கொண்டே இருக்கும். பாம்பின் இருப்பு கயிற்றின் இருப்பினால், சத்தினால், கயிற்றுடைய சத்தினால். Existence is that snake's existence is because of this rope's existence. இருப்பதினால் எல்லாம் இருப்பது போல் தெரிகிறது. அந்த கயிறு இருக்கிறதுனாலதான் அந்த ஸ்னேக் தெரியாது. கயிறு இல்லைன்னா ஸ்னேக்கும் தெரியாது. அதனால ஆத்மா இருக்கிறதுனாலதான் எல்லாமே தெரியறதுங்கிற 43ல சைத்தன்யம், அதாவது சைத்தன்ய ரூப் ஏக ரூபவத் அபேதா யுக்தோ ந கர்ஹிச்சித் ஜீவத்மம் ச மிருஷா ஞேயம் ரஜ்ஜோ சர்ப்ப கிரகோவியதம். அதாவது சைத்தன்யம்ங்கிறது சித் சாட்சி பிரகாசிப்பது, ஞான வடிவமானுவது, விளக்குவது. தட் விச் illuminates. டார்க் ரூம் இருந்ததுனாக்கா விளக்கு வேணும். அந்த விளக்குல ஒளி எல்லாவற்றிலும் பறந்து இருக்கிறது. எங்கும் நீக்குமர நிறைந்திருக்கிறது இந்த ஒளி. எல்லாவற்றையும் ஒளிர்விக்க செய்கிறது. பேனா, புத்தகம், கம்ப்யூட்டர், டேபிள் எல்லாமே மல்டிப்ளிசிட்டி. இந்த வேறுபாடுகளை கலந்து இருப்பது விளக்கின் வெளிச்சம். எல்லா பொருட்களுமே ஒரே வெளிச்சம் தான் வருது, அதே வெளிச்சம் தான் இருக்கு. அதே மாதிரி சைத்தன்யம் ரூபவத் அபேதம், சைத்தன்யத்துடைய வெளிச்சம் எல்லா உடல்களிலும் எல்லா இடத்திலும் இருப்பது அபேதமாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஜீவன் இஸ் லைக் ஆல் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ். எத்தனை ஜீவன் இருக்கு, எத்தனை புஸ்தகம், எத்தனை சாமான்கள் இருக்கு நமக்கு ரூம்ல. இந்த லைட் வந்ததுனால எல்லாம் தெரியற மாதிரி அந்த ஆத்மா இருக்கிறதுனால எல்லா ஜீவனும் ஒளிர்கிறது. பல ஜீவன்கள் இருக்கிறார்கள் என்று எதை நாம் நினைக்கிறோமோ
இஸ் ஆல் மிருஷா. இதெல்லாம் மாயை. மிருஷனாக்கா மாயை, பொய், இல்யூஷன். வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எப்படி அந்த விளக்கு எல்லா பொருட்களையும் விளக்குகிறதோ, பிரகாசிக்கிறதோ, சைத்தன்யம் ஒன்றாக இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளையும் பிரகாசிக்கிறது. அதே போல் எப்பொழுது அந்த சைத்தன்யத்தின் ஒளி பிரகாசிக்கிறதோ அப்போதுதான் அது ஜீவன்னு சொல்ல முடியும். அந்த ஒளி பிரகாசிக்கலைன்னா அது ஜீவன்னு சொல்ல முடியாது. ஜீவனே கற்பிக்கப்பட்ட உபாதி மிர்ஷா. ஜீவன் என்பது தவறான ஞானம் அப்படின்னு சொல்றார். ஜீவன்ங்கிறதே அகம் பிரம்மாஸ்மி, ஆனா நான் ஜீவன் நினைச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் இல்யூஷன். சைத்தன்யத்துல பேதமே கிடையாது. கயிற்றின் ஞானம் இல்லாததினால் ஒருவனுக்கு அந்த கயிற்றிலே பாம்பு என்கிற புத்தி ஏற்படுகிறது. பிகாஸ் அவன் அந்த காலத்துல பாக்குறான், அறகுறை இருட்டுல பாக்குறான். பூர்ணமான அந்தகாரம் இருட்டாக இருந்தால் அந்த கயிறு தெரியவே தெரியும். தவறாக நினைக்க வாய்ப்பே இல்லை. நல்ல வெளிச்சம் இருந்தாலும் கயிறாகத்தான் பார்ப்பானே தவிர பாம்பாக பார்க்க மாட்டான். அந்த காலத்தில் அவன் பார்க்கிறான். ஒரு நாற்காலியை பார்த்து பாம்புன்னு நினைக்க முடியாது. அவை இரண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. கயிறும் பாம்பு போல, பாம்பும் கயிறு போல வளைந்து நெளிந்து இருக்கிறது. புத்தி கூர்மையற்றவனுக்கு அந்த பாம்பு அவன் பாம்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறான். எச்சரிக்கையாக இருப்பவனுக்கு, புத்தி கூர்மை உடையவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுவதில்லை. அதே மாதிரி ஆத்மா அஜ்ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லாததினால்தான் மனம் என்ற உபாதியில் பிரதிபலித்து விஷய ஞானத்தை தோற்றுவிக்கிறது. மனசுல பிரதிபலிக்கின்ற ஒளியையும் காண்கிறான். ஆத்ம ஒளியும் இருக்கு மேல. நம்ம இதுல ஸ்லைட்ல பார்த்திருக்கோம். இரண்டு ஒளியும் கண்டு அவற்றை பிரித்தறியும் மனநிலை, மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. எந்த ஆத்மா எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் வேறுபாடு இல்லாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்மாவை அவன் சிதாபாசன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான், என்ற பிரமையில் இருக்கிறான். அதுதான் அவிவேகி. விவேகிகளுக்கு இப்படி ஏற்படுவதில்லைங்கிற மனசு. எல்லா இடத்திலும் எந்த ஆத்மா ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் அவிசேஷ பிரகாசம். விசேஷம் இல்லாதது. இது பிடித்த பொருள், இதுக்கு நிறைய வெளிச்சம் கொடுக்கணும், அது பிடிக்காத பொருள் அதுக்கு குறைச்சலா கொடுக்கணும் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஈக்குவலா கொடுக்கும். அதே மாதிரிதான் மனசுல பிரகாசிக்கும் போது மனதில் ஞானம் ஏற்படுகிறது. ஒளி எங்கு ஒளிர்கிறதோ அங்குதான் ஞானம் ஏற்பட முடியும். பாம்பு பற்றிய புத்தி அவனுக்கு அந்த கயிற்றில் ஏற்பட்டது. அதே போல அந்த அவிசேஷ பிரகாசமாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு இவன் சிதாபாசம் என்ற பிரமை ஏற்பட்டது இல்லையா? பிகாஸ் அந்த ஸ்னேக் பாக்குற மாதிரி இவன் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அண்ட் இல்யூமினிங் கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறான். சிதாபாசம் என்றால் சித்து ஜட கிரந்தி. சைத்தன்யமும் மனசும் முடிச்சு நான் சைத்தன்யம்னு தெரிஞ்சுக்காம இந்த சைத்தன்யமும் இந்த மனசும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நாம் ஐ எம் திஸ் அப்படிங்கிற மனசையும் உடலையும் சேர்த்துக்கிறோம். எப்படி சூரிய வெளிச்சம் கண்ணாடியில் பிரதிபலிக்கிறதோ, சூரியனும் பிரகாசமாக தெரியறது, கண்ணாடியில வர ரிஃப்ளெக்ஷனும் பிரகாசமாக தெரியறது. அது தெரியாம, அது டிஃபரன்ஸ தெரியாம கண்ணாடியில் பிரகாசிக்கிற பிரகாசம் தான் உண்மையானது நினைச்சுன்னு விடுறான். சோ சூரியன் எல்லா இடத்திலும் பிரகாசிக்கிறது, கல்லிலும் பிரகாசிக்கிறது. அதே மாதிரி ஆத்மா மனதில் பிரதிபலிக்கிறது. அது அந்த சைத்தன்யத்திற்கு வேறுபாடு கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்தது. சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷனை பார்த்து புரிஞ்சுக்கிறோமா இல்ல ஒரிஜினல் லைட்டை பார்த்து புரிஞ்சுக்கிறோமா? சோ விவேகமுடையவனுக்கு, ஆராய்ந்து பார்க்க தெரிந்தவனுக்கு ஆத்மா வேறு, அந்த ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டதாக தெரிகின்ற உபாதிகள் இல்லாதவை என்று புரிஞ்சுக்கிறான். இந்த சைத்தன்யத்திற்கு எந்த விதமான பேதமும் கிடையாது, அபேதம். பிரம்மன் மட்டுமே இருக்கிறது. ஜீவன், உலகம், பிரபஞ்சம் இருப்பது போல் தோன்றுகிறது. இதெல்லாம் மித்யா அப்படிங்கிறார். சைத்தன்யம் வேறு, உடல் வேறு என்று சொல்ல முடியாது. இந்த உடலும் சைத்தன்யம் தான். எல்லாமே இருக்கிறது எல்லாமே அது ஒண்ணுதான். ரைஸ் வேறு சாதம் வேறுன்னு சொல்ல முடியாது. ரைஸ்
பண்ணா HR. Both are same. Only thing is it's பரிணாமவாதம் மாறுறது. பிரபஞ்சம் என்று எதை சொல்கிறோமோ அதெல்லாம் மித்தியான்னு சொல்றத நம் உடலையும் மனதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாமே பிரபஞ்சம்தான். ஏன்னா நான் இப்போ உங்களை பாக்குறத யூ ஆர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க என்ன பாக்குறத ஐ எம் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ரைட்? ஸோ அதனால இந்த எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அன் அப்பியரன்ஸ், பார்க்கப்படும் பொருட்கள். இந்த பார்ப்பவன் மட்டும்தான். Verse 44. ரஜ்ஜு அஜ்ஞானாத் க்ஷணேனைவ யத்வத் ரஜ்ஜுஹி சர்ப்பிணிஹி பாதி தத்வத் இதி சாக்ஷாத் சா விஸ்வகாரேண விகேவலா. இந்த உலகம் எப்படி இருப்பது போல் தோன்றுகிறதுன்னு சொல்றார். கயிற்றின் அஜ்ஞானத்தினால் கயிற்றை பார்த்தவுடன் பாம்பு தெரிவது போன்று பிரம்மத்தை பற்றிய அஜ்ஞானத்தினால் பிரம்மமே உலகம் போன்று தோன்றுகிறது. பிரம்மம் அழிந்து உலகமாக தோன்றியதுன்னு எடுத்துக்க கூடாது. பால் தயிராக ஆனது போலவோ இல்ல அரிசி சாதமாக ஆனது போலவோ மாறி வந்தது இல்லை. சனாதன தர்மத்துல இப்போ சனாதன தர்மங்கிறது இந்தியால பொலிட்டிசைஸ்டு வேர்டு. அதனால அதை எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல உலகத்தை, நட்சத்திரத்தை, உடலை பற்றிய பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கா எல்லாரும். ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள். பாடிக்கு பாடிக்கு இல்லை, சத் ஸ்கூல் ஆஃப் பிலாசபி. 6 விதமான பார்வைகள், டிஃபரன்சஸ், பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ரிஷிகளுடைய கேள்வி இதெல்லாம். இவையெல்லாம் எங்கிருந்து தோன்றின? ஈச் ஒன், ஒவ்வொரு அந்த 6 குரூப்லயும் 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி. அவ அந்த ஞானத்தை அவ தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கா. சாஸ்திரத்திலேருந்து வாங்கிட்டு அதை செழுமைப்படுத்தி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி எவால்வேட் பண்ணி ஆழமாக சிந்தித்து உயர்ந்த தீர்மானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ நியாயம் இருக்கு, நியாய தர்சனம்னு இருக்கு. நியாய தர்சனத்துல அதாவது வைசேஷிகர்கள், நையாமிக்கர்கள்னு சொல்லுவா. நியாயத்தை பண்ற பிலாசபியை ஃபாலோ பண்றவர்கள். ஸோ நையாமிக்கர்கள், வைசேஷிகர்கள், இந்த 2 தர்சனம் இருக்கு. இந்த உலகம் அவ 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் படைக்க 2 காரணம். ஒன்று பொருள் காரணம், ஒன்று சங்கல்ப காரணம். பானை, மண் உபாதான காரணம் ஒண்ணு, வில் பவர் அதாவது கொயவன் நிமித்த காரணம். இவர்கள் என்ன சொல்றானாக்க, உபாதான காரணம்ங்கிறது அணுக்கள், ஆட்டம்ஸ், பரமாணுக்கள், ஆட்டம்ஸ் மாலிகுலை சேர்த்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் கடவுள் அப்படிங்கிறவா. சயின்டிஸ்ட் இப்படிலாம் இந்த பொருள் பல அணுக்கள் இருக்கிறது சயின்டிஸ்ட் சொல்றான், பிக் பேங் தியரின்னு. இந்த 2 தத்துவக்காரர்களுடைய பிலாசபியும் இறைவன் நிமித்த காரணம், அணுக்கள் உபாதான காரணம், அதாவது 2 இருக்கு அப்படின்னு அவர்களுடைய துவைத்தர்களுடைய பார்வை. அது அவளோட பர்ஸ்பெக்டிவ். இறைவனால் படைக்கப்பட்ட முன் பிரபஞ்சம் கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துல இறைவன் உட்கார்ந்து எல்லா அணுக்களையும் சேர்த்து படைத்து விட்டான் அப்படிங்கிறது தான் அவளோட கன்க்ளூஷன். வேதாந்தம் அதை ஒத்துக்கல, சங்கரர் அதை ஒத்துக்கல. இது நையாயிக்கர்களுடைய வாதம். இதுக்கு ஆரம்பவாதம்னு பேரு. The world was created with atoms and molecules by some. So அவ என்ன சொல்றா, இந்த ஸ்லோகத்தை அதை verse 44 நிராகரிக்கிறது. பிக் பேங் தியரி. அந்த அத்விதீயமாக இருக்கக்கூடிய பிரம்மமே சைத்தன்யமாக இந்த உலகமாக தோன்றுகிறது, தெரிகிறது அப்படின்னு சொல்றோம். சாக்ஷாத் விஸ்வகாரண பாதி, இந்த சைத்தன்யமே தோன்றுகிறதுங்கிற அந்த வாதத்தை சொல்லி நிராகரிச்சிடுறார். ஆட்டம்ஸ்னால வந்தது அப்படிங்கறத சைத்தன்யம் என்பது ஆத்மா, என்றைக்கும் இருக்கக்கூடியது. நோ பர்த், நோ ஜரா, இன்னைக்கு தோன்றது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நையாயிக்கர்களுடைய தர்சனப்படி ஒரு படி மேலாக இருக்கக்கூடியது சாங்கிய தர்சனம். சாங்கிய தர்சனம் பரிணாமவாதிகள். முதல்ல இருக்கிறது ஆரம்பவாதிகள், இது பரிணாமவாதிகள். இவர்கள் ஈஸ்வரன் என்று ஒன்று கிடையாது, there is no God, நிரீஸ்வரா அப்படின்னு சொல்லுவா அவளை. சாங்கிய நிர் ஈஸ்வரா.
ஆனா அந்த உலக படைப்பிற்கு காரணம்னு என்னன்னு அவ ஆராய்ச்சி பண்ணி அவன்னு சொல்றா, நேச்சர் பிரகிருதி இருக்கு, அது தன்னைத்தானே படைச்சுக்கிறது அப்படின்னு சொல்றவ வந்து சாங்கியா. ஒரு பொருள் தன்னையே மாற்றிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு இயக்க சக்தி இருக்கணும். இட் ஹேஸ் டு ஹாவ் சம்திங் டு ஸ்டார்ட், ரைட்? அது என்னன்னாக்கா அதுக்கு பதில் அவ சொல்றது புருஷன் சாட்சி மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இருப்பதினாலேயே பிரகிருதி கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவால் ஆகி பிரகிருத்தியே பிரபஞ்சமா மாறிவிட்டது. புருஷன் வந்து சன்னதி மாத்திரம். அப்படி பரிணாமம் ஆவதற்கு அந்த புருஷன் சாட்சியாக இருந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அவ சொல்றா. ஒரு பொருள் இன்னொன்றாக மாறுவதுன்னா பரிணாமம். ஒரு விதை இருக்கு, பீஜம், விதை அது செடியா மாறுது, விதை அழிந்து செடியா மாறுது, பால் தயிரா மாறுது. முதலில் இருந்தது அழிந்து மற்றொன்றாக மாறுகிறது. ஆனா முதல் நிலை இல்லை. இரண்டாவதுல இருந்து முதல் நிலை பால் இல்ல, தயிர் தான் இருக்கு. தயிர்ல இருந்து மீண்டும் பால் வர முடியாது. செடிதான் இருக்கு. அதுல இருந்து திருப்பியும் விதை, அந்த ஒரிஜினல் விதை வர முடியாது. இந்த வாதத்தையும் சங்கரன் நிராகரிக்கிறார். அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி தெரிகிறது என்றால் வேதாந்திகளுக்கு வேறு கண்ணோட்டம். விவர்த்தோபாதானக்கார் அவர்களின் கண்ணோட்டத்தில் நையாயிகர்கள் ஆரம்பவாதிகள், அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், பிரம்மன்கிறது வந்து பொருள் மாறி வந்தது, அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் சாங்கியா. வேதாந்தங்களுக்கு பிரம்மனாகவே இருக்கிறது. அஜ்ஞானத்தினால் அது உலகம் போல் தெரிகிறது. கயிறாகவே இருக்கிறது. அந்த கயிற்றின் அஜ்ஞானத்தினால பாம்பாக தெரிகிறதுங்கிறது அத்வைத்திவாதிகள். எப்பொழுது ஞானம் வருகிறதோ அந்த கயிற்றின் பற்றி, எப்பொழுது அந்த பாம்பு, அப்பொழுது பாம்பு போய் கயிறு தான் தெரியும். அதுதான் அத்வைத்திகளின் தீர்மானம். அதாவது தன்னுடைய பழைய நிலையை விடாமல் உலகமாக தெரிகிறது. கயிறு பாலாக திரும்ப வரவே முடியாது. கயிறு தன் நிலையை இழக்கவே இல்லை. பாம்பாக தெரிந்த போதிலும் பழைய நிலையை விடாமல் வேறாக தெரிவதற்கு விவர்த்தோபாதான காரணம்னு பேரு. விவர்த்தம்னாக்க தோற்றம், ரியல் வர்சஸ் அப்பேரண்ட். சுவாமி விவேகானந்த ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ரொம்ப நாள் முன்னால. பட் ஐ ட்ரை டு லுக் ஃபார் இட், ஐ குடன்ட் ஃபைண்ட் இட். நிறைய இருக்கு, இப்போ நிறைய வந்திருக்கு. ரியல் வர்சஸ் அப்பேரண்ட் பை சுவாமி விவேகானந்தா. உண்மையான பிரம்மன் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை இழந்து விடாமல் உலகமாக தெரிகிறது. இந்த உலகம் பிரம்மத்தின் தோற்றமாக தெரிகிறது, விவர்த்தமாக தெரிகிறது. அப்பரிச்சின்னம், லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் பரிச்சின்னமாக தெரிகிறது அஜ்ஞானத்தினால. நான் இந்த உடல் நான் தான் அப்படின்னு சொல்றத பரிச்சின்னம், லிமிட்டட். திஸ் விஜயா இஸ் லிமிட்டட் வித் திஸ் பாடி, இன் திஸ் ஸ்பேஸ், இன் திஸ் டைம். ஸோ அந்த மாதிரி தெரியறது. அந்த ஆத்மா எல்லா இடத்துலயும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சர்வசாட்சிமானாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அல்ப சாட்சிமானாக, அல்ப சக்திமானாக தெரிகிறது, தோன்றுகிறது. அதை தெரிந்து கொண்டாலே ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும். சோ அழியாத சனாதனமான புராதனமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உடல் அழியக்கூடியது. நீ எல்லையற்ற ஆற்றல் கொண்டவன். நோ தட் யூ ஆர் தட். ஒரு பொருள் இருக்கு, ஒரு தெரிகிறது, மரம், தூண், மனிதன் சொல்லலாம். யார் சரி யார் தப்பு? அது வந்து ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்திருக்கோம், இதையும் பார்த்திருக்கோம். 10 பேர், 5 பிளைண்ட் சி த எலிஃபண்ட். ஒருத்தன் தூணு, காலை பார்த்துட்டு தூணுங்கிறான், ஒருத்தன் டெய்ல பார்த்துட்டு கயிறுங்கிறான், ஒருத்தன் காதை பார்த்துட்டு மரம்ங்கிறான், ஒருத்தன் ட்ரங்கை பார்த்துட்டு இது மரம் பாம்புங்கிறான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான், டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரிகளும் இந்த உலகின் படைப்பை ரகசியத்தை அறிந்து கொள்வதற்காக பலவேறு ஆராய்ச்சிகளை செய்து காரிய காரணங்களை ஆராய்ந்து பிரபஞ்சம் இப்படி தோன்றதை முடிவு கட்டிவிட்டார்கள். அதுதான் 6 தர்சனம். அவர்களுக்கு 2 பிரதானமானது நியாயம், சாங்கியா தர்சனக்காரர்கள் கருத்துக்கு மாறாக ஆச்சாரியர் சங்கரர் பேசி வருகிறார். வேதத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் நாஸ்திக தரிசனம் என்று பெயர். தட் இஸ் தரிசனம்னாக்க ஸ்கூல் ஆஃப் பிலாசபி. சாங்கியர்களின் தத்துவம் அத்வைத்தின் தத்துவங்களுக்கு நெருங்கியது. புருஷா அப்படிங்கிறது நெருங்கிய தத்துவம். இவர்களை ஆச்சாரியர் சங்கரர் ஞானத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள்.
மதம்னு சொல்றோம். மதம்னு சொல்லக்கூடாது, மட்டம். MATAM சொல்லணும். MADAMனா மதம்னாக்க யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால இப்போ டுடேஸ் ரிலிஜன்லாம் தே யூஸ் தட் வேர்ட் மதம்னு. மதம் பிடிச்ச மாயா பஞ்சகத்துல பார்த்திருக்கோம் நம்ம. மதம் சொல்லக்கூடாது, மட்டம். ஸோ இது அந்த மதம்ங்கிறது வந்து கம்ஸ் ஃப்ரம் மதினாக்க புத்தி. அதனால அவர்களுடைய கொள்கை அது. இந்த 4 தர்சனக்காரனும் ஆராய்ச்சி பண்ணி லைக் PhD பண்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி, நாட் தேர் பர்சனல் ஒப்பீனியன். முதல்ல ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், அப்புறம் 2 சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், அது மேல ஒரு கட்டையை வச்சு அது வண்டியா யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் கார் வருது, பிளேன் வருது, ட்ரெயின் வருது, இப்படி எவால்வ் வருது. அந்த மாதிரி வந்தது சாங்கிய மதம். ஸோ இந்த 5 தர்சனங்களையும் கடந்து சங்கரர் அத்வைத்தத்தை ஸ்தாபிக்கிறார். உலகம் படைக்கப்படும் முன்பு உலகம் கிடையாது, ஒரு நாள் பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்றது இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பண்றது ஆரம்பவாதம். பாம்பு தோன்றும் முன் கயிறு இருந்ததா? கயிறு எப்பொழுதுமே இருந்தது. கயிறு மாறி பாம்பாக வந்ததா? இல்ல. பரிணாமம் ஆனதில்லை. கயிறு தன் உண்மையான நிலையை இழக்கவில்லை. இரண்டும் ஒன்றா, எல்லாத்தையும் அது ரெண்டுத்தையும் நெகேட் பண்ற விவர்த்தோபாதானவாதம் அத்வைத்தவாதிகள். பாம்பாக பார்த்தால் பயம் ஏற்படும், விஞ்ஞானத்துல இருக்கிறதுனால. உலகமாக பார்த்தால் காமம், குரோதம், பயம், கவலை எல்லாம் வரும் உலகமாக பார்த்தால். அதிஷ்டானமாக பார்த்தால் இந்த உலகம் ஒரு சீனரி, ஜஸ்ட் டிராமா, விளையாட்டு களம் சொல்றா. அதான் கிருஷ்ணலீலா. எந்த பயமும் ஏற்பட போவதில்லை. அந்த கயிற்றை வைத்து விளையாடலாம். சதாசிவ பிரம்மேந்திரன் உலகம் ஒரு மாய மாளிகை அப்படின்னு சொன்னார். பற்றோ ஈடுபாடோ இல்லாமல் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். பொருள் காரணம், செயல் காரணம். வேர்ட்ஸ் 45ல சொல்றார். மண்ணு குயவன், மெட்டீரியல் காஸ், இன்டெலிஜென்ட் காஸ். பிரம்மமே உபாதான காரணம். எந்த பொருளை வைத்து உலகம் படைக்கவில்லை, எந்த பொருளையும் வைத்து படைக்கவில்லை. பிரம்மமே உலகமாக தெரிகிறது. பிரம்மனோ அந்யத் வித்யத்தே. பிரம்மத்தை தவிர அந்நியமாக வேற எதுவும் கிடையாது. சர்வ பிரபஞ்சோயம் பிரம்மைவ அஸ்தி. இந்த பிரபஞ்சமே பிரம்மன்தான். பானைக்கு மண் காரணம், பானை மண்ணேதான். அதே மாதிரி உலகமேதான், உலகம் பிரம்மமே தான். அது மட்டும்தான் சித்தம்சம், பாக்கி எல்லாமே ஜடம். ஒருவன் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிந்து கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய உடலை, மனதை பற்றி அறிய வேண்டும். ஏன்னா இந்த உடலை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்லி தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் இந்த உடல் இல்லை. நான் இந்த மனதை பத்தி தெரிஞ்சுட்டா தான் நான் இந்த மனசு இல்லை அப்படின்னு தெரியும். அதாவது இந்த உடலும் மனசும் ஜட பொருட்களால் ஆனது, 5 எலிமெண்ட்ஸால ஆனது. சித்தம்சம் கிடையாது. நான் இருக்கேன்னு சொல்ல தெரியாது அதுக்கு. பிரபஞ்சம் எந்த பொருளால் ஆனதோ அதே பொருளால் தான் இது ரெண்டுமே ஆனது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான். ஸ்ருதி பிரமாணம் தான். எதன் வழியாக ஞானத்தை கொடுக்கறதோ அதுக்கு பேரு பிரமாணம்னு பேரு. சோ ஞானத்திற்கு பெறுவதற்கு பல பிரமாணங்கள் இருக்கு. அது நம்ம முன்னாலேயே பார்த்திருக்கோம். ஆத்மபோதால் நிறைய தரம் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்த பிரமாணம் எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம முன்னால. ஸ்ருதி பிரமாணம்ங்கிறது தான் சப்தம் என்றால் நம் வாயிலிருந்து வரும் சப்தம், சொற்கள் அல்ல. எது ஞானத்தை கொடுக்கிறதோ அதற்கு பிரமாணம் என்று பெயர். வேதத்தை பிரமாணமாக கூறினால் வேதம் எதை கூறுகிறதோ அதுதான் உண்மை. One instrument of knowledge, கண்ணு, cannot assert or negate the other பிரமாணம். அதாவது கண்ணால பார்த்து இது தெரியறது, இதுக்கு பேனா அப்படின்னு சொன்னாக்கா, காது வந்து இது பேனா இல்லைன்னு சொல்லாது, இது பேனாதானும் சொல்லாது. It cannot assert or negate. காதால கேட்கறது நாய்ஸா மியூசிக்காங்கிறத கண்ணு சொல்லாது, வாய் சொல்லாது, நாக்கு சொல்லாது, முகம் இது நோசம் சொல்லாது. சோ ஒரு பிரமாணத்தின் மூலம் மற்றொரு பிரமாணத்தை இருக்கிறதோ என்றோ இல்லை என்றோ சொல்லவே முடியாது இல்லையா? I see the phone, my ears cannot assert it or reject it. எல்லா பிரமாணத்துக்கும் they have their own limitations. Only eyes can see, ears can only listen. ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு, ஒரு டொமைன் இருக்கு. 5 புலன்களுக்கு அப்பால்
ஆத்ம ஞானத்திற்கு ஒரே பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம். ரூபத்திற்கு கண் பிரமாணம், ஒலிக்கு காது, ருசிக்கு நாக்கு, மனத்திற்கு நாசி, தொடு உணர்ச்சிக்கு தோல். கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா. எந்த புலனும் அந்த ஆத்மாவின் இருப்பை உறுதி செய்ய முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. ஆத்மாவிலிருந்துதான் எல்லாமே தோன்றின. பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மனே. சோ இங்க ஒரு கொஸ்டின் வருது. ஒரு டம்ளர்ல நீர் இருக்கு, ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாமே ஆத்மால இருந்து தான் வந்ததுனாக்க, ஒரு டம்ளர்ல நீர் இருக்கு, இல்ல ஒரு அறையில மனிதர்கள் இருக்கிறார்கள், பல பொருட்கள் இருக்கிற, அப்போது ஒன்று இன்னொற்றை இவற்றையெல்லாம் அடக்கி வைத்திருக்கிறதுன்னு ஆயிடும். மற்ற பொருட்கள் எல்லாம் ஒன்றிற்குள் இருக்கின்றன, அப்பொழுது மற்றொன்றை இது கட்டுப்படுத்துகிறதுன்னு ஆகிறது. எல்லாம் எல்லைக்கு உட்பட்டதாக ஆகிவிட்டதுன்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? ஆத்மாவின் உள்ளே 5 எலிமெண்ட்ஸ், ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த் எல்லாம் இருக்கிறது என்றால் எல்லாம் அடக்கப்பட்டு விட்டு இருக்கிறதுன்னு அர்த்தமாயிடுறது. பட் ஆத்மா இஸ் ஆல் பர்வேசிவ், லிமிட்லெஸ். இன்னொன்று உள்ள அடக்கி வைக்க முடியாதே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அது we are going to see it in verse 46 next sessionல. இன்னைக்கு நம்ம will see the PowerPoint. Let me share the screen. இன்னும் 10 minutes ஆகும் போல் இருக்கு. நான் ஒன்று மட்டுமே ஏக்கம், உடல் ஆத்மா ஆக முடியாது. பலவற்றை பார்ப்பவர் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருக்கிறார். நான் அனைத்தையும் பார்ப்பவன், அனைத்தையும் அறிந்தவன். உடல் என்பது காணக்கூடிய பொருள். நான் உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறேன், பிறப்பு மற்றும் இறப்பு இல்லாமல் இருக்கிறேன். உடல் தற்காலிகமானது, மாறுகிறது. நான் ஒருவன், எங்கும் நிறைந்திருப்பவன், பூர்ணமானவன், வியாபித்து வருவன். உடல் அனித்தியம், லிமிட்டட் ஆல்சோ. Verse 35, ஆத்மா கடந்த 3 காலத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆத்மா எதனுடன் இணைக்கப்படவில்லை, ஆனால் உடல் அழுக்கு நிறைந்தது, காலத்திற்கு உட்பட்டது. 36, ஆத்மா அசங்கமானது, உடல் மலங்கள் சேர்ந்தது. இது ஏகஸ்லோகி. நான் இது மட்டும் போடுறேன். இது this is also I can do, but டைம் எடுத்து. I'll just try. If you can see it, you can listen. கேட்கறதா பாருங்க. கேட்கறதா? கேட்கல? ஏகஸ்லோகி किं ज्योतिस्तव भानुमानहनिमे रात्रौ प्रदीपादिकम् स्यादेवं रविदीपदर्शनविधौ किं ज्योतिराख्याहि मे चक्षुस्तस्य निमीलनादिसमये किं धीर्धियो दर्शने किं तत्राहमतो भवान् परमकम् ज्योतिस्तदस्मि प्रभो நல்ல லவுடா கேக்குது மேடம். கேட்டுதா? வெரி குட். வெரி நைஸ். இது தசஸ்லோகி. இது I thought I will try on this. நீங்க கேட்கலாம். இது 5 minutes. தசஸ்லோகி அதேதான் சொல்றாரு எல்லாத்துலயும். दशश्लोकी न भूमिं न तोयं न तेजो न वायुः न खं नेन्द्रियं वा न तेषां समूहः अनैकान्तिकत्वात् सुषुप्त्येकसिद्धः तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम्
तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् न वर्णा न वर्णाश्रमाचार धर्माः न मे धारणा ध्यान योगादयोऽपि अनात्माश्रयाहम् ममाध्यासहानात् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् न माता पिता वा न देवा न लोकाः न वेदा न यज्ञा न तीर्थम् ब्रुवन्ति सुषुप्तौ निरस्ताति शून्यात्मकत्वात् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् न साङ्ख्यम् न शैवम् न तत्पाञ्चरात्रम् न जैनम् न मीमांसकादेर्मतम् वा विशिष्टानुभूत्या विशुद्धात्मकत्वात् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम् கண்டினியூ பண்ணட்டுமா? உங்களுக்கு லேட் ஆயிடுதா? இல்ல இத நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன் அப்புறம். ஓகே, I just wanted to show you தசஸ்லோகி. தசஸ்லோகி ஏகஸ்லோகி இதெல்லாம் நம்ம கேட்டோம்னாலே நமக்கு அதேதான் புரியும். ஓப்ஸ் சாரி. எல்லா பூலையும் நார் இருக்கு. அப்ப 2 சாமான் இருக்கே. நான் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கேன், எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கேன்னா 2 இருக்கேன்னு ஆயிடுறது அப்படின்னு கேட்கறதுக்கு தான் verse 41ல சொல்றார். சூரியன் இருக்கு. சூரியன் வந்து ஒரு ராக்லயும் பிரதிபலிக்கிறது, ஒரு கண்ணாடியிலும் பிரதிபலிக்கிறது, பிரகாசிக்கிறது. சோ ஆனா அதுக்கு ராக் இருந்தா தான் உங்களுக்கு ஒரு ராக்ல பிரகாசிக்கிறது தெரியும். ஒரு கண்ணாடி இருந்தா தான் கண்ணாடியில பிரதிபலிக்கிறதுன்னு தெரியும். ஆனா ஆத்மா வந்து அவிசேஷ பிரகாசம். இதுக்கெல்லாம் விசேஷம் வேணும், சாமான் ஏதாவது வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். அபிஷேஷம் வந்து எல்லா இடத்துலயும் இட்ஸ் ஆல்வேஸ் அபிஷேஷம். அதுக்கு ஒரு சாமான் வேணும்னு கிடையாது. அதனால வேக்கிங் ஸ்டேட்ல இந்த என்டையர் யூனிவர்ஸ், கேலக்சி, பிளான்ஸ், அனிமல்ஸ், சன், மூன் எல்லாமே தெரியறது. அதுக்கு பேரு பூதாகாசம். பூதங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. அது சித்தாகாசம்ங்கிறது ட்ரீம் ஸ்டேட். மனசு பிரதிபலிக்கிறது. மனசுல ஆத்மா இருக்கிறதுனால தான் அந்த ட்ரீம் வருது. ஆத்மா இல்லைன்னா அந்த ட்ரீம் வராது இல்லையா? பிளஸ் பாடி, மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட். சித்தாபாசம்ங்கிறது ஸ்லீப் ஸ்டேட்ல. சித்துக்கும் அந்த ஜடத்துக்கும் கிரந்தினா முடிச்சு. அதனாலதான் அந்த டீப் ஸ்டேட்ல சித்தாபாசம்னு சொல்லுவாங்க. சோ இது அவிசேஷ பிரகாசம் ஆத்மா. இது நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம். இதுதான் சாட்சி சைத்தன்யம், இதுதான் அகங்கார சைத்தன்யம். இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க தெரியாது. இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு நான் இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுன்னு விடுறோம். நாம இது தெரியறது இல்ல. இந்த ரிஃப்ளெக்ஷன் மைண்ட்ல வருது. அதனால அது நான் நினைச்சுன்னு விடுறோம், தப்பா நினைச்சுக்கிறோம். அதனால இது பெருந்து விசேஷ பிரகாசம். இந்த மைண்ட் இருந்தா தான் இந்த விசேஷம் தெரியும், இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். கண்ணாடி இருந்தா தான் கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். கண்ணாடியே இல்லைன்னாக்க நத்திங் வில் பி விசிபிள். சோ இது வந்து 6 ஷட் தர்சனம், நியாய தர்சனம், வைசேஷிகம், சாங்கியம், யோக தர்சனம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இந்த ஃபர்ஸ்ட் 5ம் கர்மகாண்டத்துல வரும். இது பண்ணினா அது கிடைக்கும் அப்படிங்கிறது. உத்தர மீமாம்சம் மட்டும்தான் ஞான காண்டம். அதுதான் அத்வைத்தத்தை பின்பற்றுறது. வேதவியாசர் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிரியேட்டர் இருந்திருக்கார். இது வந்து கௌதம முனிவரால் ஆரம்பிச்சது. இது வைசேஷிக முனிவர், சாங்கியா வந்து கபில முனிவர், யோகதர்சன பதாஞ்சலி, பூர்வ மீமாம்சம் ஜெய்மனி முனிவர். உத்தர மீமாம்சத்துக்கு வந்து யாருக்குமே ஆத்தர் கிடையாது. அவர்கள் அத்வைத்தத்தை வேதவியாசர் அத்வைத்த நிருபவில்லை, அதை விளக்கினார்.
ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி 6 schools ஆஃப் philosophy. அதனால்தான் அந்த அந்த காலத்து ரிஷிகள் எல்லாம் மந்திர திருஷ்டான்னு சொன்னா எந்த எந்த வேதமும் ஒரு தனி நபரால வந்தது இல்லை. அதுக்கு அபுருஷேயம்னு ஒரு பேர் உண்டு. நாட் கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங். ஃபர்ஸ்ட் 5 எல்லாம் கர்மகாண்டம். இது நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா. அந்த மாதிரி நமக்கு we have different perspectives in life. இருக்கிறது ஒன்னேதான், ஒரே ஆத்மாதான் எல்லாத்துலயும். இது வந்து நம்மளோட மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். பிரத்யக்ஷ பிரமாணம் 5 சென்சஸால பார்த்தோம்னாக்கா பிரத்யக்ஷமா தெரியறதுன்னு சொல்றோம். பிரத்யக்ஷமா தெரியறதுன்னு அந்த மாதிரி கண்ணுக்கு எத்தாப்புல காதுல எல்லாத்துலயும் பிரத்யக்ஷமா தெரியறது. அனுமான பிரமாணம்ங்கிறது இன்ஃபரன்ஸ், இன்ஃபர் பண்றோம். கம்பேரிசன் உபமான பிரமாணம். அர்த்தா பத்தி நான் இதை டீட்டெயிலா போகல. we have learned this before. Can always ask questions later. காஸ் அண்ட் எஃபெக்ட். மழை ரோடு ஈரமா இருக்குன்னா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு காஸ் அண்ட் எஃபெக்ட். நெகேஷன்ங்கிறது அனுபலப்தி. உனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்றான். எம்பசைசிங் பை டூயிங் தட் நெகேஷன். ஸ்கிரிப்சர்ஸ் தான் ஸ்ருதி பிரமாணம். ஸோ நாட் திஸ் நெகேஷன் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் தான் நமக்கு அத்வைத்தருக்கு ஸ்கிரிப்சர்ஸ். Self is not the physical body, the subtle body or the causal body. இது பரிணாமவாதம். பால் தயிராக மாறுந்த பரிணாமவாதம். ரோப் வந்து ஸ்னேக்கா மாறினதே கிடையாது. அது விவர்த்தவாதம்னு பேரு. தட் இஸ் பேசிஸ் ஆஃப் அத்வைதா, விவர்த்தவாதம். அஜாத்தவாதங்கிறது பாம்பும் கிடையாது, கயிறும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இருக்கிறது நான் மட்டும்தான். அதுதான் ரமணரும் கௌடபாதாச்சாரியாரும் சொன்னது. வேற ஒண்ணும் கிடையாது. அத்வைத்தா நான் மட்டும்தான், அகம் பிரம்மாஸ்மி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சோ இதோட முடிச்சுடுறோம் இன்னைக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.